ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தினத்துல தமிழக வெற்றி கழகத்தும் ரொம்ப ஆரவாரம் பண்ணாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆதரவா உச்சநீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வந்திருக்கு. கரூர்ல நடந்த பெரும் துயரத்துக்கு காரணமானவர்கள் யார் அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு சிறப்பு புலனாய்வு குழுவை உயர்நீதிமன்றம் நியமிச்சது. இந்த வழக்கு எங்களுக்கு வேண்டாம், சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது உச்சநீதிமன்றத்துல. அதன் அடிப்படையில இப்போ உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்குன்னா, இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு குழு கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல தீர்ப்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பு பல முரண்பாடுகளை எடுத்து காட்டுது அப்படின்னு நிறைய சட்ட வல்லுநர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. நிறைய சட்ட ஆலோசகர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா முன்வைக்கிறாங்க. எப்படிங்க உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல சிபிஐ வழக்கு கொடுக்கும்? ஏன்னா இந்த சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க, பொய்யான மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எங்களை சீட்டிங் பண்ணி எங்க கிட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்கி இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க, அப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ அதை மீறியும் இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் சிபிஐ வழக்கு தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சிபிஐ மேற்பார்வையிடுறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நாங்க நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு. இந்த சிறப்பு புலனாய்வு குழு யாரு முன்னணியில இருந்து நடத்தணும்னா, முன்னாள் நீதிபதி, உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தான் இதனுடைய கண்காணிப்பார். இது கூட 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க. ஆனா அந்த 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழர்களா இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமா உச்சநீதிமன்றம் தெல்ல தெளிவா உத்தரவு கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பு வெளியான உடனேயே தமிழக வெற்றி கழகம் என்னவோ அவங்க தான் ஜெயிச்சிட்ட மாதிரியும், அவங்க தான் அவங்க மேல தப்பே இல்லாத மாதிரி, இந்த வழக்குல எங்களை விடுவிச்சிட்டாங்க, நாங்க எங்களுக்கு இந்த வழக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே இந்த தீர்ப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய இடி. இது அவங்களுக்கு தோல்விதான், இது அவங்களுக்கு வெற்றி கிடையாது. இன்னும் நல்லா நம்ம டீப்பா ஆராய்ந்து பண்ண, இது இடைக்கால உத்தரவு தான், இடைக்கால தீர்ப்பு, அவ்வளவுதான். இது இன்னும் பர்மனன்ட் ஆகல. திமுகவின் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர் என்ன சொல்றாருன்னா, இது விஜய்க்கான வெற்றி கிடையாது, இது இடைக்கால தீர்ப்பு. இந்த தீர்ப்பு நாளைக்கு இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வரும்போது எப்படி வேணாலும் மாறலாம். ஏன் அப்படின்னா 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க, அப்ரூவ் ஆயிருக்காங்க. ஏங்க இந்த வழக்குக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களை ஏமாத்தி, எங்களை என்னென்னவோ சொல்லி ஏமாத்தி கையெழுத்து வாங்கி சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேர் மேல தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, இது சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் அப்ரூவல் ஆயிருக்காங்க. ஆனா வில்சன் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கு நிரூபமானா, இந்த சீட்டிங் பண்ணியிருக்கிறாங்க, இது ஒரு ஃபோர்ஜரி, இது மூலியமா இது தீர்ப்பு செல்லுபடி ஆகாது அப்படின்னு வந்துருச்சுன்னா இது விஜய்க்கு ஒரு டிராப் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இது இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம அலசி ஆராய்ஞ்சனா, ஏன் உச்சநீதிமன்றம் அவசரமா சிபிஐ வழக்கு இத தேர்ந்தெடுத்தாங்க? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி தீர்ப்பெல்லாம் முடிவாயிருச்சுங்க, 36 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா இந்த வழக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போகணும், ஏன்னா கரூரில் சம்பந்தப்பட்ட வழக்கு சிபிஐ கிட்ட போகணும் அப்படின்னு பாஜக விரும்புனாங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். பாஜகவின் கவுன்சிலரான உமா ஆனந்த் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்த உடனேயே அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் எல்லாருமே வரவேற்று பேசுறாங்க. அப்படி என்ன உங்களுக்கு விஜய வச்சு செய்யணும்னு உங்களுக்கு அவ்வளோ ஆசை அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப என்னன்னா, கூட்டணி உருவாக போகுது, பேசிட்டு தான் இருந்தாங்க பாஜக, அதிமுக, தாவேக அப்படி கூட்டணி உருவாயிடும். இப்போ விஜய் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போனதுனால விஜய் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. முதல் விஷயமா நம்ம ஒரே ஒரு விஷயத்த கவனிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்த விவகாரம் நடந்த உடனேயே தனிநபர் ஆணையத்தை அமைச்சாங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தாங்க. தமிழ்நாடு அரசுக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த எஸ்ஐடிய யார் அமைக்கிறாங்கன்னா உயர்நீதிமன்றம் தான் அமைக்குது.
சோ அப்படி இருக்கும் பொழுது உயர்நீதிமன்றத்தோட நேர்பார்வையில தான் இந்த எஸ்ஐடி விசாரணை நடைபெறும். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீசன் அவங்கள யார் நியமிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு. ஏன் அப்படின்னா இதற்கான நிவாரணம், இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான நியாயம், நீதி உடனே கிடைக்கணும் அப்படின்னு தான் தமிழ்நாடு அரசு விரும்புச்சு. ஆனா ஒரு சிலர் இது சிபிஐக்கு மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. சிபிஐ கிட்ட போனா இந்த வழக்கு எத்தனை மாதம் நடைபெறும் அப்படின்னுது தெரியவே இல்லை. ஏன்னா சிபிஐ கிட்ட ஒரு வழக்கு போய் இது வரைக்கும் உடனடியா நிவாரணம் கிடைச்சிருக்கானா இல்லவே இல்லை. பல மாதங்களை கடத்தி இருக்கிறாங்க, பல வருடங்களை கடத்தி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதுல உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நல்லா கவனிக்கணும். மாதந்தோறும் சிபிஐ வழக்கு விசாரணைக்கு இந்த விசாரணையை அஜய் ரஸ்தோகி அவர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு கிட்ட கொடுக்கணும். அவங்க மாதந்தோறும் உச்ச நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கணும். மாதந்தோறும்னா அப்ப இது எத்தனை மாசத்துக்கு இழுத்துட்டு போவீங்க? ஒரே மாசத்துல முடிக்கிற மாதிரி தெரியலையே, 10 நாள்ல முடிக்கிற மாதிரி தெரியலையே. மாதந்தோறும் எத்தனை மாசத்துக்கு இழுத்துட்டு போவாங்க அப்படின்றது தெரியவே இல்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இங்க தமிழ்நாடு அரசு உடனடியா 41 பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரே பட்சத்துலதான் தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீசனை நியமித்து உடனடியா அவங்க எதுவுமே காலதாமதம் படுத்தவே இல்லை. உடனடியா விசாரணை பண்ணாங்க. 41 பேர் கிட்ட விசாரணை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா இங்க விஜய் அவர்கள் சிபிஐ கிட்ட போகணும், இந்த வழக்கு சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிபிஐ கிட்ட சிக்கி சின்னாபின்னமா ஆக போறாரு விஜய் அவர்கள். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு பிளான் போட்டிருப்பாரு, பாஜகவை தள்ளி விட்டுட்டு விஜய் இழுத்துட்டு நம்ம இங்க கூட்டணி வச்சலாம். இப்போ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. விஜய் அவர்கள் அலேக்கா என்ன பண்ணிட்டாங்க, பாஜக தூக்கிட்டாங்க. இப்ப தூக்கி சாப்பிடுவாங்க பாஜக விஜய, எந்த வித மாற்று கருத்து இல்ல. இத்தோட விஜயோட அரசியல் பயணம் மூடு விழா அப்படின்றத அவங்க எழுதி வச்சுக்கணும். ஏன்னா பாஜக கிட்ட போயிருச்சுன்னா, ஏன்னா சிபிஐ, ஐடி, இடி இவங்க எல்லாருமே பாஜகவுடைய கைக்கூலியா இருக்கிறாங்க. சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போயிருச்சுன்னா பாஜக கிட்ட போன மாதிரி, பாஜக கிட்ட போயிருச்சுன்னா அவங்க சொல்றதுதான் சட்டம், அவங்க சொல்றதுதான் விசாரணை, அவங்க சொல்றதுதான் தீர்ப்பு அப்படின்ற ஒரு பட்சத்துல விஜய் அவர்கள் வந்துருவார். இப்படியா இருக்கச்ச விஜய் அவர்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது பாஜக கிட்ட. ஏன்னா வசமா மாட்டிக்கிட்டாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமியோட கனவு அவ்வளவுதான், அம்பேல். ஏன்னா அவருக்கு இது மட்டும் கூட்டணி வைக்க முடியாது. இப்ப பாஜக கூட கூட்டணி தான் வந்தாகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் என்ன நினைச்சிட்டாரு, இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க, முன்னாடி பேசுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா எல்லாருமே முன்னாடி ஆதவர்ஜனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த் எல்லாருமே விஜய் போய் சந்திக்கிறதா தகவல் வந்திருக்கு. புசி ஆனந்த் 20 நிமிடம் பேசியிருக்காரு விஜய் கிட்ட, நிர்மல்குமார் போய் சந்திச்சிருக்கிறாரு, ஆதவர்ஜனா பொதுவெளியில பேசுறாரு. இது முன்னாடி எங்கேயா இருந்தீங்க எல்லாருமே, எப்படியா வரீங்க அப்படின்ற ஒரு இது ஈஸி ஆக்சஸ் கிடைக்குதா? அப்போ போலீஸ்காரங்க வேணும்ட்டுக்குன்னு புசி ஆனந்தையோ நிர்மல்குமாரையோ ஆதவர்ஜன் அரெஸ்ட் பண்ணாம இருந்தாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் பொதுமக்களுக்கு எழும்புது. அப்படியா இருக்கும்போது இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்த உடனே விஜய் வீட்டுக்கு எல்லாரும் படையெடுக்கிறாங்க. இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க, இப்ப எதுக்கு விஜய் வீட்டுக்கு வரீங்க? ஏன்னா இது அவங்க ஒரு பெரிய வெற்றின்னு கருதுறாங்க. இது வெற்றியே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு இது வெற்றி கிடையாது. சிபிஐ கிட்ட போனதுனால வசமா சிக்கிக்கிட்டாரு விஜய். ஓடவும் முடியாம ஒளியவும் முடியாம தவிக்க போறாரு. கன்ஃபார்மா ஆகுது பாஜக, அதிமுக, தாவேகா கூட்டணி அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் வைக்க முடியாது. ஏன்னா பாஜக என்ன சொல்லுதோ அதுக்கு தலையாட்டி தான் ஆகணும். துணை முதலமைச்சரா, இந்தாங்க துணை முதலமைச்சர், இந்தாங்க 3 அமைச்சர், அவ்வளவுதான் உங்க கட்சிக்கு. வேற எதுவுமே கிடையாது. கூட்டணிக்கு வாங்க, ஆதரவு கொடுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, அவ்வளவுதான், வேற வழியே கிடையாது அப்படின்றத டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் உன்னிப்பா கவனிக்கணும். விஜய் அவர்கள் தானாக முன் இந்த வழக்கு விசாரணை சிபிஐ கிட்ட போனோம் அப்படின்னு கேட்கவே இல்லையா. விஜய் தரப்புல இருந்துதான் போய் கேட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க கட்சி தாவேகா தரப்புல இருந்தா போய் கேட்டிருக்காங்க. விஜய் உண்மைக்குமே அவர் சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு கேட்கவே இல்லையா. இது மாத்திரம் இல்லாம ஆதவர்ஜனா இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியே வந்த உடனே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை காவல்துறை மேல வைக்கிறார். நாங்க எங்களை வர சொன்னதே காவல்துறை தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஏன் எங்க கிட்ட சொல்லல அப்படின்னு. மூத்த பத்திரிகையாளர் செந்திவேலன் அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அப்ப இந்த வாதத்தை ஏன் உச்சநீதிமன்றத்தில் நீங்க முன்வைக்கல? இப்போ காவல்துறை மேல தப்புன்னு சொல்றீங்க, ஆதவர்ஜனா இந்த தீர்ப்பு வெளியே வந்துன்னு சொல்றாரு. அப்ப இந்த வாதத்தை ஏன் நீங்க உச்சநீதிமன்றத்துல வைக்க வேண்டியதானே? இங்க முழுக்க முழுக்க மாத்தி சொல்லியிருக்காங்க. வெளியே வந்தா இது சதின்னு சொல்றாங்க, கோர்ட்டுக்குள்ள போனா இது விபத்துன்றாங்க, சோசியல் மீடியால இது திட்டமிட்ட சதி, தமிழ்நாடு அரசுக்கு சம்பந்தம் இருக்குன்றாங்க. இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்புறதுன்னு தெரியல. வெளியில மக்கள் கிட்ட ஒரு பேச்சு, சோசியல் மீடியால ஒரு பேச்சு, கோர்ட்டுக்குள்ள போனவன்னு ஒரு பேச்சு, மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா எதுவா இருந்தாலும் இந்த வழக்குல பாஜக ஈடுபட்டு இருக்கு. ஏன்னா அவசரமா உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு சிபிஐக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழக்கு தாக்கல் பண்ணதுல போர்ஜரி இருக்கு, ஏமாற்று வேலை இருக்கு, 3 பேர் அப்ரூவல் ஆயிருக்கிறாங்க அப்படின்றது கூட காதுல வாங்காம இந்த வழக்கு இப்போ சிபிஐ கிட்ட போகுது அப்படின்றத இடைக்கால உத்தரவு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. இதை பத்தி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு மூலியமா. அவங்களுக்கு ஒரு 8 வாரம் டைம் கொடுத்திருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க, இதுல இன்னும் மும்முரமா இறங்கி இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போனா பாதிக்கப்பட்ட 41 பேருக்கும் உடனடியா நிவாரணம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. சோ அதனால இத உயர் நீதிமன்றம் நியமித்த எஸ்ஐடி மூலியமாகவும் தமிழ்நாடு அரசு நியமித்த அருணா ஜெகதீசன் அவங்களுடைய ஆணையின் நிமித்தமாகவும் இந்த வழக்கு விசாரணை போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பி வில்சன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க, ஆனா உச்சநீதிமன்றம் தனிநபர் ஆணையம் அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால தமிழ்நாடு அரசு நியமிச்ச அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் அவங்களோட விசாரணையை கண்டினியூ பண்ணுவாங்க. எஸ்ஐடி மட்டும்தான் அவங்க டிராப் பண்ணிருக்காங்க, தடை பண்ணிருக்காங்க. ஏன்னா உயர் நீதிமன்றம் எதன் அடிப்படையில எஸ்ஐடி அமைச்சாங்க அப்படின்ற கேள்வியில கேட்டிருக்காங்க. ஏன்னா தானாக தான் முன் வந்து இருக்கிறாங்க. உயர் நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கு போட்டு அதில் விசாரணை கொடுத்து உத்தரவு கொடுத்திருக்காங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க, எதன் அடிப்படையில எஸ்ஐடி அமைச்சிங்க, எதன் அடிப்படையில இந்த வழக்க நீங்க கிரிமினல் வழக்கா போட்டீங்க அப்படின்றத டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதுவும் உயர் நீதிமன்றம் கொடுத்துச்சுன்னா உச்ச நீதிமன்றம் பல வழக்கு இந்த வழக்குல பல விஷயங்களை இன்னும் தீர விசாரிக்கும். ஏன்னா இது இடைக்கால உத்தரவு தான், இது இறுதி தீர்ப்பு கிடையாது, இடைக்கால தீர்ப்பு. இப்போதைக்கு ஒரு சொல்யூஷன், அவ்வளவுதான். இந்த வழக்க இப்ப 3 பேர் அப்ரூவல் ஆயிருக்காங்கல்ல, எங்களை ஏமாத்தி எங்களை வழக்குல சேர்த்திருக்காங்க, எங்களுக்கே தெரியாம எங்க பேரை சேர்த்திருக்காங்கன்னு அது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, உயர் நீதிமன்றம் எதன் அடிப்படையில் எஸ்ஐடி வழங்குச்சு அந்த ஒரு இது வந்துச்சுன்னா இது இறுதி தீர்ப்பு வரும். இந்த இறுதி தீர்ப்பு வந்துட்ட பிறகு விஜய்க்கு ஆட்டம் காணும். அதுக்குள்ளாக பாஜக என்னென்ன வேலை செய்யணுமோ அந்தந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இனி தமிழக வெற்றி கழகத்தை காப்பாற்ற முடியாது, விஜய் அவர்களுடைய அரசியல் கனவு பலிக்காது அப்படின்னு தான் எழுதி வச்சுக்கணும். என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கரூர்ல நடந்த சம்பவம் சிபிஐ கைக்கு போனதுனால விஜய் வசமா சிக்கிக்கிட்டாரு. உருவாகிறது பாஜக அதிமுக தாவேகா கூட்டணி. விஜய் அவர்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.